10ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் கூட்டு தொழில் சிறப்பு. கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சால் லாபத்தை கொடுக்கும். மனைவி வந்ததுக்கப்புறம் தாங்க அவனுக்கு உருப்படியான தொழிலே அமையும். அது வரைக்கும் ஊக்கவிலேயே சுற்றிட்டு இருப்பான். 10ஆம் இடத்து 7லேருந்து கல்யாணம் பண்ணான்னா டாப்புக்கு போயிடுவான். ஆனால் மனைவி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் அவங்க வீட்டில் ஒரு கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்தே தரும் திருமணத்துக்கு பிறகு. 7ஆம் இடங்கிறது திருமண ஸ்தானம், சுய தொழில் ஸ்தானம், கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட்டு தொழில், திருமண நார்மலாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த சொல்கிறாங்களே, அந்த திருமண பொருத்தங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த மாதிரி தொழில், திருமண ரீதியாக ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய தொழில், இது எல்லாமே அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 8ல் இருந்தால் எல்ஐசியில் வேலை செய்யலாம். அது சூப்பராக இருக்கும். இந்த இன்னும் எல்ஐசிக்கு பேர் இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் என்ன, எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸ். இது எல்லாமே 8ஆம் இடங்கிறது அடுத்தவர்களுடைய உடல் உழைப்பை பயன்படுத்தி அடுத்தவர்களுடைய பிரச்சனையால் பணம் சம்பாதிக்கிறது. அப்போ இந்த எல்ஐசி ஹெல்த் இன்சூரன்ஸு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், யாராச்சும் ஒருத்தருடைய பணம் கர்ம காரியங்கள் ஒருத்தருக்கு நடந்து அதன் மூலம் இவர்களுடைய தொழில் ஒரு பணம் இப்படி வந்து தீரும். சொந்தத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஆனால் குழந்தைகளே இல்லாமல் இருக்கும், திடீர்னு அவங்க இறந்துருவாங்க. எழுதுகிறப்ப இவருக்கு எங்கள் அண்ணன் பையனுக்கு இந்த சொத்தை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதன் மூலம் இவங்களுக்கு பணம் வரும்.